வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன். லகான் படம் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. புவன் எப்படி ஈஸியா லேர்ன் பண்ணி ஆக்ட் பண்றாரோ அதே மாதிரி நம்ம பண்ணணும். கரெக்டுங்களா? இன்னைக்குடைய காணொலியில நம்ம ஐடிஆர் எப்படி ஃபைல் பண்றதுன்னு பார்க்க போறோம். நீங்க ஐடிஆரை கரெக்டான டைமுக்கு ஃபைல் பண்ணல அப்படின்னா உங்க டாக்ஸ் பிளானிங் எல்லாமே வேஸ்டா போயிருங்க. ஸோ இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில நம்ம ஐடிஆர் என்றால் என்ன, யார் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணணும், எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஐடிஆர் இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி ஐடிஆர் ஃபைல் பண்றது, இது எல்லாத்தையும் பத்தி பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். உங்களுடைய பெனிஃபிட்காக சில ரீடிங் ரிசோர்ஸஸை டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கோம். அதையும் மறக்காம பாருங்க. மறக்காம நீங்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. உங்க நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி, ஐடிஆர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஐடிஆர் அப்படின்னா என்னன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, நம்ம வந்து எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்றோமோ அதுல சில அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம டாக்ஸா கவர்மெண்ட் கிட்ட வந்து கொடுக்கணும். இந்த இன்கம் வேரியஸ் சோர்சஸ்ல இருந்து நமக்கு வரலாம். சேலரி, பிசினஸ் கேபிட்டல் கெயினா இருக்கலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், இல்ல வேற சோர்சஸா இருக்கலாம். ஐடிஆர் வச்சு இது வந்து ஒரு ஃபார்முங்க. நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி. பாஸ் இங்க பாருங்க, இவ்வளவு பணம் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல, இவ்வளோ டாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி பே பண்ணியிருக்கேன், இல்ல இவ்வளோ டாக்ஸ் வந்து நான் பே பண்ணணும், இல்ல நீங்க இவ்வளோ ரீஃபண்ட் பண்ணும் அப்படிங்கறத சொல்றதுக்காக பயன்படுத்தப்படுது. பட் எல்லாரும் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணணுமா? யாரெல்லாம் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்? எஸ், உங்களுடைய இன்கம் வந்து இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை எக்ஸீட் ஆச்சுன்னா நீங்க ஃபைல் பண்ணணும். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் படி பேசிக் எக்ஸப்ஷன் லிமிட் FY 23-24, அதாவது ஆனுவல் இயர் 24-25க்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏஜ் குரூப் இன்கம் த்ரெஷோல்ட் பிலோ 60 இயர்ஸ் அப்படின்னா 2.5 lakhs, above 60 years but below 8 years அப்படின்னா 3 lakhs, above 80 years அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் இருக்கும். நியூ டாக்ஸ் ரெஜிம் படி பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எல்லா டாக்ஸ் பிளேயர்ஸ்க்குமே வந்து 3 lakhs FY 23-24க்கு, AY 24-25. அடிஷனலி உங்களுக்கு வந்து பேங்க் டெபாசிட்ஸ் 50 லட்சத்துக்கோ அதிகமா, இல்ல ப்ரொஃபஷனல் இன்கம் வந்து 10 லட்சத்துக்கோ அதிகமா, எலக்ட்ரிசிட்டி பில் 1 லட்சத்துக்கோ அதிகமா, இல்லைன்னா டிடிஎஸ் அதாவது டாக்ஸ் டிடெக்டர் சோர்ஸ் வந்து உங்களோட இன்கம் வந்து டிடெக்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு ரீஃபண்ட் வேணும், இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, நீங்க வந்து உங்களுடைய ஐடிஆரை ஜூலை 31 முன்னாடி ஃபைல் பண்ணணும், இல்லைன்னா பெனால்ட்டி பே பண்ணணும். உங்களுடைய ஐடிஆரை நீங்க ஜூலை 31 முன்னாடி ஃபைல் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ஒரு பிலேட்டட் இல்லைன்னா லேட் ரிட்டர்ன் வந்து டிசம்பர் 31 முன்னாடி ஃபைல் பண்ணணும். கேட்டகரி ஆஃப் டாக்ஸ் பேயர், டியூ டேட் ஃபார் ஃபைலிங் என்னன்னு பார்க்கலாம். இண்டிவிஜுவல் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வந்து ஆடிட் பண்ண வேண்டாம் 31 ஜூலை. பிசினஸ் ரெக்வயரிங் ஆடிட் வந்து 31 அக்டோபர் 24. பிசினஸ் ரெக்வயரிங் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் ரிப்போர்ட் இன்டர்நேஷனல் இல்லைன்னா ஸ்பெசிஃபிக் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் வந்து 30th நவம்பர் 2024. ரிவைஸ் ரிட்டர்னுக்கு டேட் வந்து 31 டிசம்பர். பிலேட்டட் ஆர் லேட் ரிட்டர்னுக்கு 31 டிசம்பர். பெனால்ட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். டியூ டேட் ஃபார் ஃபைலிங் ஐடிஆர், இன்கம் பிலோ 5 lakhs, இன்கம் above 5 lakhs. 31 ஜூலை முன்னாடி ஃபைல் பண்ணிட்டா எதுவும் கிடையாது. 1 ஆகஸ்ட்ல இருந்து 31 டிசம்பருக்குள்ள ஃபைல் பண்ணா 1000 rupees, இங்க வந்து 5000 rupees. இப்போ நம்ம ஐடிஆர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், யாரெல்லாம் ஃபைல் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் எந்த ஐடிஆர் நம்ம ஃபைல் பண்ணணும்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ஐடிஆர் இருக்குன்னு பார்க்கலாம். 7 டைப் ஆஃப் ஃபார்ம் இருக்கு. லாஸ்ட் 3 ஃபார்ம்ஸ் வந்து கம்பெனிகளுக்காக. இந்த வீடியோல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 4 ஃபார்ம்ஸ், அதாவது இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறத மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து ITR 1, இது வந்து சஹஜ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ், யாருக்கெல்லாம் இன்கம் வந்து 50 lakhs கம்மியா இருக்கோ, அப்புறம் இந்த சோர்சஸ் வந்து வரணும். சேலரி இல்லைன்னா பென்ஷன், ஒரே ஒரு ஹோம் ப்ராப்பர்ட்டி, மீதி சோர்சஸ் வந்து இன்ட்ரெஸ்ட், டிவிடன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். நீங்க உங்களுடைய இன்கம் வந்து பிசினஸ், ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிலாம் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஐடிஆர் ஃபார்ம் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ITR 2. இந்த ஐடிஆர் வந்து இண்டிவிஜுவல்ஸ் யாரெல்லாம் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் இதெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் பண்ணலாம். சேலரி இல்லைனா பென்ஷன், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின்ஸ், ஃபாரின் இன்கம், அதர் சோர்சஸ் அதாவது இன்ட்ரெஸ்ட், டிவிடன்ஸ் இதெல்லாமே. ஹவர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் வந்து பிஸ்னஸ் இல்லைன்னா ப்ரொஃபஷன் வேறு ஏதாவதுலேருந்து ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ITR 2 வந்து நீங்கள் ஃபைல் பண்ண முடியாது. அடிஷ்னலி நீங்கள் இந்த ஃபார்மை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இஃப் யோர் இன்கம் வந்து 50 லட்சத்துக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ பிஸ்னஸ் அப்புறம் ப்ரொஃபஷனல் இன்கம் வந்து வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ITR 3. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல், உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து பிஸ்னஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ரொஃபஷன், சேலரி ஆர் பென்ஷன், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதர் சோர்சஸ், கேபிட்டல் கெயின் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ITR 3 ஃபைல் பண்ணலாம். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய இன்கம் வந்து பிஸ்னஸ் ஆர் ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்லேருந்து வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ITR யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும், நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்ல டெரிவேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் அது மூலமாக நீங்கள் காசு சம்பாதிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சேலரியும் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஐடிஆர் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட ஆன்சரை வந்து நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ அடுத்த ஐடிஆர் ஃபார்ம் ITR 4 இல்லைனா சிகமா வந்து பார்க்கலாம். டோட்டல் இன்கம் வந்து இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, சேலரி ஆர் பென்ஷன் இன்கம், அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ITR 4 வந்து ஃபைல் பண்ணலாம். ஹவவர் நீங்கள் வந்து இதை ஃபைல் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய டோட்டல் இன்கம் ஃபினான்ஷியல் இயரில் வந்து 50 lakhsக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது.
அடிஷ்னலி உங்களுக்கு வந்து இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐடிஆர் நீங்கள் ஃபைல் பண்ண முடியாது. இப்போ நம்ம எப்படி ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற முக்கியமான டாபிக் உள்ள போகலாம். ஐடிஆர் நான் எப்படி ஃபைல் பண்ணோம், இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து 2 மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ண ஐடிஆர், அதாவது ITR 2 அப்புறம் ITR 3 எப்படி ஃபைல் பண்ணணும்னு சொல்லி தர போகிறேன். நம்ம ITR 2ல ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு பார்த்துக்கலாம். ITR 2க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து சேலரி இன்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபார்ம் 16 உங்கள் எம்ப்ளாயர் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மில் உங்களுடைய டாக்ஸஸ் வந்து அதாவது டிடெக்டட் ஃப்ரம் சோர்ஸ் TDS எல்லாம் வரும். நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிக்கிங்கன்னு வச்சுக்கலாம், ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இல்லைனா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து. அதுக்கப்புறம் TDS வந்து டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு TDS சர்டிஃபிகேட் வந்து ஃபார்ம் 16A வந்து உங்கள் டிரெக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க, அதையே எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்ட் ரிசிப்ட்ஸு HRA கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அடிஷ்னலாக ஒரு சம்மரி வேணும், கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ் டிரான்சாக்ஷன் ஷேர்ஸ் அண்ட் எக்விட்டிஸில். இதுக்கு 26AS வேணும். TDS வந்து சேலரியில் வெரிஃபை பண்ணுறதுக்கு, அதர் TDS வந்து 26ASல இருக்கும். இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இ-ஃபில்லிங் போர்ட்டல்லேருந்து. இது வந்து உங்களுக்கு ஒரு டாக்ஸ் பாஸ்புக் மாதிரி ஆக்ட் பண்ணும். எவ்வளோ டேக்ஸ் வந்து டெபாசிட் ஆகிருக்கு, எவ்வளோ டிடெக்ட் ஆகிருக்கு எல்லாமே பார்க்க முடியும். உங்களுக்கு ஆல்சோ வந்து ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் வேணும். இது வந்து ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயருக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ITR டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். உங்களோட ப்ரூஃப், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் கிளைம்ஸ் இது எல்லாத்தையும் அக்யூரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஃபைல் பண்ணும்போது. இப்போ எப்படி ITR 2 ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன்ல அது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும், செக்ஷன்ஸ் மட்டும்தான் மாறும். ஓகேங்களா? ITR 2 ஃபில் பண்ணும்போது நீங்கள் வந்து செக்ஷன்ஸ் எதெல்லாம் ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இ-ஃபில்லிங் வெப்சைட்டை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஃபைல்குள்ளே நேவிகேட் பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னுக்குள்ளே கிளிக் பண்ணிட்டு ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது போடுங்க டேஷ்போர்டில். அசஸ்மெண்ட் இயர் செலக்ட் பண்ணிட்டு ஆன்லைன் மோட் அஸ் மோட் ஆஃப் ஃபைலிங் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் கொடுங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து கொடுங்க, இண்டிவிஜுவல் HUF இல்லை அதர்ஸ். அப்புறம் கண்டினியூ கொடுங்க. இப்போ ITR 2 சூஸ் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கொடுங்க. உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்புறமா உங்களுடைய ஃபார்ம் 26AS அப்புறம் AS வச்சு அது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிடுங்க. டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சம்மரி வரும் டாக்ஸ் கம்ப்யூட்டேஷனோட. டாக்ஸ் பேபிள் ஏதாவது இருந்தது இந்த கம்ப்யூட்டேஷன் படி அப்படின்னா கிளிக் ஆன் பே நவ் இல்லைனா பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டாக்ஸ் லைபிலிட்டியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டியூ ரீஃபண்ட் இருந்தது அப்படின்னா ஒரு ப்ரிவ்யூ பேஜ்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ரிட்டர்ன்ஸை சப்மிட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேமெண்ட்டை பண்ணதுக்கு அப்புறமாவும் நீங்கள் வந்து ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிட்டர்னை ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் டு வேலிடேஷன் கொடுக்கலாம். வேலிடேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் டு ரிட்டர்ன் பேஜ் கொடுங்க. ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் கொடுங்க. வெரிஃபை பேஜில் உங்களுடைய ப்ரிஃபர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ITR வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைல் ஆயிரும். நீங்கள் வெரிஃபை வந்து 30 days ஃபைலிங் பண்ணுறதுக்குள்ளே பண்ணணும், இல்லைனா அது இன்வாலிட் ஆயிரும், அதை மறக்காதீங்க. நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் வேணும் ITR 2 பற்றி அப்படின்னா நான் அதை பற்றின ஒரு குட்டி வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை வந்து மறக்காமல் பாருங்கள். இப்போது ITR 3 எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் ITR 2ல் நான் என்ன சொன்னேனோ அதே ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். சில செக்ஷன்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும் ITR 2 கம்பேர் பண்ணும்போது. டாக்குமெண்ட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ITRக்கு உங்களுக்கு ஃபார்ம் 16, ஃபார்ம் 16A, ஃபார்ம்ஸ் 26AS, AIS, பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் டீடைல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வேணும். அடிஷ்னலாக உங்களுக்கு ஃபார்ம் 3CB/CD வேணும். இந்த ஃபார்ம் வந்து யாரோட அக்கௌண்ட்டில் ஆடிட் பண்ணுறோமோ அண்டர் 44AB அவங்களுக்குலாம் வேணும். அதுக்கப்புறமா உங்களுடைய புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வேணும். இந்த வே மூலமாக நீங்கள் உங்களுடைய ITRை ஈஸியாக ஃபைல் பண்ண முடியும். நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன்ல, நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங், டெரிவேட்டிவ்ஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ITR ஃபைல் பண்ணோன்ட்டு. ஆன்சர் வந்து ITR 3. இன்கம் ஃபார் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், இன்ட்ராடே ட்ரேடிங் இது எல்லாமே வந்து பிஸ்னஸ் இன்கமாக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ நீங்கள் ITR 3 தான் ஃபைல் பண்ணணும். கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புவன் வந்து எப்படி ஈஸியாக படிச்சுட்டு ஆக்ஷன் எடுத்துகிட்டு லேர்ன் பண்ணாரோ அவருடைய ஃபினான்ஷியல் ஜேர்னியை ஸ்மூத்தர் ஆகிறதுக்கு அதே மாதிரி நம்மளும் பண்ணணும். ITR ஃபைல் பண்ணுறது ஒரு டியூட்டி கிடையாது. இது வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுது. எதுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க? உடனே போய் ITR ஃபைல் பண்ணி எல்லா பெனால்ட்டிலேருந்தும் வெளியே வந்துருங்க. உங்களுடைய பணம் உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம எல்லாரும் நம்மளை ஃபினான்ஷியலாக எம்பவர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய காணொலிகளை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.